ஒரு பொண்ணு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே புருஷனை இழந்துட்டா. அவளுக்கு அந்த இழப்பை ஏத்துக்கவே முடியல. ஒரு நாள் காலையில அவளோட அம்மா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து, இந்தா தலையில வச்சுக்கோமான்னு சொல்றாங்க. அவ அந்த பூவை வாங்கி பார்த்துட்டு, வேண்டாமா, ஏமா, இனிமே நான் பூ வைக்க கூடாதாம். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, யார் அப்படி சொன்னா? வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க, புருஷன் இல்லாத பொண்ணு பூ வைக்க கூடாதாம். அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அந்த பூவை அவங்க கையிலே வச்சுட்டாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் பூ வைக்கிறதுக்கும் என் புருஷன் இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மள நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். கணவனை இழந்த பெண் பூ வைக்க கூடாதா? பூ வைக்காம இருந்தா என்ன ஆகும்? பூ வச்சா ஏதாவது கெட்டது நடக்குமா? இதெல்லாம் உண்மையா? இல்ல காலகாலமா வந்த ஒரு வழக்கமா? இத கொஞ்சம் நிதானமா பார்க்கலாம். நம்ம ஊர்ல முன்னாடி ஒரு பெண்ணோட வாழ்க்கை பெரும்பாலும் அவளுடைய கணவனை சுத்தி தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் தான் அவனோட வாழ்க்கை. அவ வீடுதான் அவளோட வீடு. அவருடைய குடும்பம் தான் அவளுடைய குடும்பம். அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு தனியா வருமானம் இருக்காது. தனியா முடிவெடுக்கிற சுதந்திரமும் சில பேருக்கு இருக்காது. அதனால கணவன் இருந்த பெண்ணை சமூகம் ஒரு விதமா பார்த்துச்சு. அவ வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சொல்லி அவளுடைய உடை, அலங்காரம், பூ, பொட்டு, இது எல்லாத்தையும் மாத்த சொல்லும் பழக்கமா உருவாச்சு. அதுல பூவும் ஒண்ணு. பூ வைக்கிறது திருமணமான பெண்ணோட அலங்காரத்துல ஒரு பகுதியா ஆயிடுச்சு. அதனால கணவன் இருந்த பெண்ணு பூ வைக்க கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ஒரு சமூக வழக்கம். பூ வைக்காததால அவளுக்கு எந்த அமானுஷ சக்தியும் கிடைக்காது. அதே மாதிரி பூ வச்சதால எந்த கெட்ட சக்தியும் வராது. ஒரு பெண்ணு பூ வைக்கிறாளா இல்லையா என்பது அவளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதையும் தீர்மானிக்கப்படாது. இத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு பெண்ணு கணவனை இழந்த உடனே பூ வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். அவளுக்கு அந்த பூ கணவனை நினைவுபடுத்தலாம். கணவன் உயிரோட இருந்தப்போ தினமும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பூ வச்சுக்கிட்டியான்னு கேட்டு இருக்கலாம். அவளுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கலாம். அவளே தலையில பூ வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு நல்லா இருக்குன்னு கணவன் சொல்லி இருக்கலாம். அந்த நினைவுகள் எல்லாம் இருக்கும்போது அதே பூவை இப்ப தலையில வைக்கும் போது மனசு வலிக்கலாம். அதனால அவ பூ வைக்காம இருக்கலாம். அது அவளுடைய துக்கம். அதை யாரும் கேள்வி கேட்க வேண்டியதில்ல. ஏன் பூ வைக்கலன்னு கூட கேட்காம இருந்தா நல்லதுதான். அதே நேரம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு அந்த பெண்ணு மறுபடி பூ வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக அவளை பார்த்து புருஷனை மறந்துட்டாளான்னு கேக்குறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? ஒருத்தரை மறக்காம இருக்கிறதுக்கு தலையில பூ இல்லாம இருக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை நினைச்சு நாம அழுவோம். சில நாட்கள் சாப்பிடவே மனசு வராது. சில நேரம் அவரோட போட்டோவை பார்த்துட்டே இருப்போம். அவரோட குரல் ஞாபகம் வரும். அவரோட பழைய துணியை எடுத்து பார்த்து அழுவோம். அது எல்லாமே இயல்பான துக்கம். ஆனா ஒரு கட்டத்துல வாழ்க்கை நம்ம முன்னாடி கூட்டிட்டு போயிடும். குழந்தை பள்ளிக்கு சேர்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், உடம்ப பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிப்போம். அதுக்காக நம்ம அந்த மனிதரை மறந்துட்டோமா? இல்லையே. வாழ்க்கை தொடர்வது மறந்து விட்டதற்கு அடையாளம் கிடையாது. அதேதான் அந்த பெண்ணுக்கும். அவ மறுபடியும் அழகா புடவை கட்டிக்கிட்டா. அவ மறுபடியும் பூ வச்சுக்கிட்டா. அவ சிரிச்சா. அவ வெளியே போனா. அவ சந்தோஷமா இருந்தா. அதனால அவ கணவனை மறந்துட்டான்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம ஒரு விதவை பெண்ணை பார்த்தா அவ எப்படி இருக்கான்னு கவனிக்கிறத விட அவ என்ன போட்டிருக்கான்னு அததான் கவனிப்போம். பூ வச்சிருக்காளே, பொட்டு வச்சிருக்காளே, இவ்வளவு கலரான புடவை கட்டியிருக்காளே, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அவளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாராவது கேட்போமா? நீ நல்லா இருக்கியா? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? குழந்தைகளை பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கு, இப்படி கேட்போமா? இதுதான் முக்கியம். ஒரு பெண்ணோட தலையில இருக்கிற பூவை பார்க்கறத விட அவளோட மனசுல இருக்க வலிய பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஒரு பெண் பூ வைக்காம இருந்தா அதனால அவளுக்கு ஏதாவது துன்பம் வரும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதே போல பூ வச்சதால வீட்டுக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. பூ அது ஒரு பூதான். அத ஒரு பெண்ணோட நல்ல நேரம் கெட்ட நேரத்தோட சேர்த்து பார்க்க வேண்டியது இல்ல. அவளோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு பூ காரணம் கிடையாது. இத குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவ விதவை அதனால பூ வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெண்ணை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பதிலா அவருக்கு பெரிய இழப்பு நடந்திருக்கு, அவரை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது நல்லது. அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கம். சரி, அந்த பெண்ணோட கதைக்கு திரும்ப போகலாமா? கணவனை இறந்த பிறகு அவ பல மாதங்கள் பூ வைக்கல. அவளுக்கு பூ வைக்கவே மனசு வரல. அவளோட அம்மாவும் அதை வற்புறுத்தல.
உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் அவளோட சின்ன பொண்ணு பள்ளியில இருந்து வந்தா. கையில ஒரு சின்ன மல்லிகைப்பூ மாலை. அம்மா இது உனக்காகன்னு கொடுத்தா. அவ பூவை வாங்கினா. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு கணவன் ஞாபகம் வந்துருச்சு. கண்ணுல தண்ணீர் வந்துச்சு. அவளோட பொண்ணு ஏமா அழுறன்னு கேட்டா. அவ கண்ணீரை தொடச்சிட்டு ஒண்ணுமில்லமான்னு சிரிச்சா. அந்த பூவை தலையில வச்சுக்கிட்டா. அது கணவனை மறந்ததுக்காக இல்ல, அவரை மறந்துட்டு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காகவும் இல்ல, அவரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சதுக்காக. அவளுடைய மக அவளை பார்த்து சிரிச்சா. அவளும் சிரிச்சா. அந்த நாள் தான் அவளுக்கு புரிஞ்சது, என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடலன்னு. நண்பர்களே, கணவன் இழந்த பெண்ணு பூ வைக்கணுமா வேண்டாமா, இது ஒரு கட்டாயமான பதில் தேவையில்லை. அவளுக்கு எது மனசுக்கு சரின்னு தோணுதோ அதுதான் அவளுடைய பதில். அவளுக்கு பூ வைக்கணும்னு விரும்பினா வைக்கட்டும், பூ வைக்க விரும்பலன்னா வைக்காம இருக்கட்டும். அவளுடைய முடிவை மதிப்போம். அவளை பார்த்து பேசுற நம்ம வார்த்தைகள் தான் முக்கியம். நீ ஓ வாழ்க்கை அவ்வளவுதான்னு சொல்லாதீங்க, நாங்க இருக்கோம், நீ வாழ்க்கையை தொடர்ந்து வாழணும்னு சொல்லுங்க. அவ அழுதா அழட்டும், அவ அமைதியா இருந்தா அமைதியா இருக்கட்டும். ஒரு நாள் சிரிச்சா அந்த சிரிப்பை குறை சொல்லாதீங்க. ஏன்னா துக்கத்துக்கு காலக்கெடு கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கையை மீண்டும் தொடர்றதுக்கு வயசு கிடையாது. ஒரு பெண்ணை அவளுடைய கலந்த காலத்தோடு மட்டும் கட்டி போடாம அவளுடைய எதிர்காலத்தையும் பார்க்க விடணும். அவளுக்கு பிடிச்ச ஒரு பூவை தலையில வைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி பயிற்சிடாதீங்க. சில நேரம் நமக்கு சின்ன விஷயமா தெரியும் ஒண்ணு அவளுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கலாம். அதனால பூ வைக்கிறதால இல்லையா என்பதை காட்டிலும் அவ மனசு நிம்மதியா இருக்காளா அததான் பார்க்கணும். கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு தேவையானது பூவை பத்திய கட்டுப்பாடு இல்ல, அன்பு, ஆறுதல், மரியாதை, துணை. அவ வாழ்க்கை அவளாவே வாழ விடுற மனசு. இதுதான் அவளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு. நண்பர்களே, நம்ம வீட்லயோ நம்ம சுற்றத்திலயோ இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தா அவளுடைய தலைய பார்க்காதீங்க, அவளுடைய மனசை பாருங்க. அவ என்ன அணிஞ்சிருக்கான்னு பார்க்காதீங்க, அவ என்ன அனுபவிச்சிருக்கான்னு நினைச்சு பாருங்க. அப்போதான் நம்ம சமூகம் உண்மையிலேயே மாறும். வழக்கம் மாறுவதை காட்டிலும் ஒரு மனிதரை பார்க்கிற பார்வை மாறணும். இதுதான் இன்றைய வாழ்க்கை மொழி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு செல்லும் சின்ன விஷயங்களை தொடர்ந்து கேட்க வாழ்க்கை மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை சிந்தனையோட சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ரெக்கார்ட் பண்ணாலும்